இதுல என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னா, இதுவரை அவர்கள் யார் யார வந்து குறி வச்சார்கள்ன்னா, ராணுவமும், துணை ராணுவம். அதுக்கு அடுத்து வந்து அ ஒரு கோவிலுக்கு போகக்கூடியவர்கள். அமர்நாத் அப்புறம் வந்து அ வைஷ்ணவ் தேவி. அந்த கட்ரா அந்த சைடு வந்து இது பண்றது, வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போறவங்கள வந்து கில் பண்றது. அமர்நாத் போறவங்கள வந்து யாத்ரிகளை வந்து இது கில் பண்றது. இதுதான் அட்டாக் பண்றது. இதான் அவங்க வந்து மோடஸ் ஆப்பரண்டியா வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணா அவர்களுடைய டூரிசம் வந்து எஃபெக்ட் ஆகாது. டூரிசம் வருவாங்க, அவங்க சேஃபா இருப்பாங்க, போயிடுவாங்க. ஒன்லி வந்து இந்துக்கள் கோயிலுக்கு வரக்கூடாது. பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் அண்ட் மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கின்றது. அவர்களை கொல்ல வேண்டும்னு. இப்ப வந்து இறங்கி இருக்கிறது வந்து டூரிஸ்ட்ட வந்து குறி வச்சிருக்காங்க. அங்க தான் வந்து நெருப்புல வந்து அவங்க கை வச்சுட்டாங்க. இப்ப டூரிஸ்ட்ட வந்து கை வச்சதுனால, டூரிஸ்ட் இப்ப வந்து யாரும் அங்க வந்து போகறதுக்கு வந்து பயப்படுவாங்க. இனிமே யாரும் அங்க போக மாட்டாங்க. அப்ப அவர்களுடைய வயிற்றில் அடி விழுந்து விட்டது. அவருடைய வந்து அ வாழ்வு ஆதாரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அடி விழுந்து விட்டது. வாழ்வாரம் வந்து அவங்களுக்கு வந்து சீர்குலைந்து விட்டது. இப்ப வந்து கண்ணீரும் கம்பளையுமாக நான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து போஸ்டர் வச்சுக்கிட்டு நாங்க வந்து இதை எதிர்க்கின்றோம், எதிர்க்கின்றோம் அப்படின்னு நிக்கிறாங்க. இதே இந்த காஷ்மீரி தான் நம்ம மறக்க முடியாது. ஆர்டிகல் 370 அப்ரிகேஷனுக்கு முன்பு ராணுவத்தையும், துணை ராணுவத்தையும் கல்லால் எடுத்து அடித்தவர்கள். ஸ்டோன் இதே பெல்டிங் அதிகமா ஆமா. இருக்குங்க. ஸ்னோ பிளேட்டிங் வந்து பண்ணவங்க. இதே இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய இதே இந்த இந்த மக்கள் தான் தீவிரவாதத்திற்கு எல்லா உதவிகளும் செய்தவர்கள். அவர் தங்க வைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, உணவுலேருந்து ஆரம்பிச்சு, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் குடுத்தாங்க. வரையறை தாண்டி அவர்களுக்கு வந்து குடுத்தாங்க. தன்னோட குழந்தைகள வந்து அனுப்பிச்சு விடுறது பாகிஸ்தானுக்கு. அவன வந்து தீவிரவாதியாக்குவது. பல விஷயங்கள் பண்ணாங்க. பாதிக்கவும் பட்டார்கள். யார் வந்து தீவிரவாதி தன்னோட பையன அனுப்பக்கூடாதுன்னு நெனச்சாங்களோ, அவங்க வீட்ல வந்து தீவிரவாதி அவங்க பையன தூக்கிட்டு போயிட்டான். அவங்க வீட்ல தங்கறது, அங்க இருக்கின்ற பெண்களை வந்து சீர்குலைக்க செய்வது, அவங்களுடைய உணவு வந்து சாப்பிடுறது, அவங்க வ 1 வாரம் 10 நாள் அவங்க வீட்ல தங்குறது, அப்புறம் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ராணுவத்திடம் வந்து அழுவாங்க. எங்க வீட்ல 1 வாரம் தங்கினாங்க. எங்க வீட்ல இருந்த பெண்கள் எல்லாம் அழிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுவாங்க வந்து. ஸோ அவங்க ஒன்ஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நாங்க வந்து சர்ச் அண்ட் கில் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். ஆனா அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் அவங்கள பிடிக்கிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து சந்தித்திருக்கின்றார்கள். பலர் அந்த தீவிரவாதத்திற்கு வந்து உதவுபவர்களா இருந்திருக்கின்றார்கள்.